தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். ஒரு நல்ல வானியல் நிகழ்வு. இதை பத்தி பல பேரும் பேச போயிட்டு பல மக்களும் பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயோ, தமிழ்நாட்டில் விண்கல் மழை பொழிய போதா, அவ்வளோ பெருசு இருக்கும், எரிஞ்சிட்டுலாம் வருமே கல் மேலே வந்து அண்ணா வருதுன்னு அப்படி யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நடந்து முடிஞ்சிருச்சு அந்த ஈவெண்ட்டு. தெரியுமா உங்களுக்கு? நம்ம சென்னை உட்பட தமிழ்நாட்டிலே நடந்து முடிஞ்சிருக்கு. உலகம் முழுக்க பல நாடுகளை பார்த்த மாதிரி இங்கே பார்த்துருக்கோம். இதை பற்றி தான் முழுக்க பேச போகிற நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். கிங் ஆஃப் மெட்டியார் ஷவர்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது எவ்வளவோ விண்கல் மழை பொழிவு நிகழ்வுகள் இருந்தாலும் அதில் கிங்குன்னு பார்த்தீங்கன்னா ஜெமினிட் மீட்டியார் ஷவர். இந்த ஈவெண்ட்டை தான் வகைப்படுத்துவாங்க மக்களே. ஆக்சுவலாக 14ஆம் தேதி நைட் ஆரம்பிச்சு 15ஆம் தேதி ஏர்லி மார்னிங் வரைக்கும் இந்த நிகழ்வு வானத்தில் நடக்கிறதா தான் ஆய்வாளர்களால் அறிவிக்கப்பட்டிருந்துச்சு. இதில் நிறைய ஆய்வாளர்கள் சொன்னாங்க. அவளே எங்கள் வெதர் சார்ந்த அப்டேட் கொடுக்குறவங்கலாம் தமிழ்நாட்டை பேஸ் பண்ணி இதெல்லாம் சொன்னாங்க. பாருங்கள், இது போல நடக்க போதுங்க, நம்ம வானத்தில் பார்க்கலாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப டார்க்கான பகுதிகள் இருக்கும்ல, நீங்கள் அங்கெல்லாம் இருந்து ஸ்கையில் பார்த்தீங்கன்னாக்கா அப்படி தெரியும் உங்களுக்கு கிளியராக. இந்த விண்கற்கள்லாம் அங்கங்கே போகிறத நீங்கள் நல்லா பார்க்க முடியும்னு அவங்க அந்த சந்தோஷத்தை சொல்லியிருந்தாங்க. ஆனால் சென்னை தமிழ்நாடுன்னு அவங்க சொல்லவே பல மக்கள் பயப்பட ஆரம்பிச்சுட்டு, ஐயோ விண்கற்களா, 1-2 நாளே அவ்வளோ பயமாக இருக்கும், இது என்ன மழைலாம் சொல்கிறீங்க, அப்போ அவ்வளோ செறிஞ்சு வரப்போதா என்ன, அவ்வளோதானே, நம்ம 2026 ஆரம்பிக்கிறதுக்குள்ளே முடிஞ்சு போயிடுச்சா, டிசம்பர் இப்படிலாம் வேலையை காட்டுமான்னு டிசம்பர்னாலே நம்ம கீழே பார்த்துட்டு இருப்போம், கடல் தண்ணி வருதா இல்லைன்னா மழை தண்ணி வருதா வெள்ளத்துலன்னு. ஆனால் இந்த முறை மேலே பார்க்குற மாதிரி ஒரு நிகழ்வு நடக்க போகுதுன்னு அப்படி நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்சுவலாக மக்களே, நீங்கள் பயப்படுற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. இதை பற்றி நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், உங்களுக்கே கிளாரிட்டி கிடச்சிரும். நாசா இருக்காங்களே, அவங்க டிசம்பர் மாதம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே 3 முக்கியமான நிகழ்வுகள் சார்ந்து அறிவிச்சிட்டாங்க. நிறைய பேர் கவனிச்சிருக்க மாட்டீங்க, அதான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். என்னென்னா, அந்த டிசம்பர் மாதம் நைட்டு நேர வானம் இருக்குல்ல, அதை நமக்கு நிறைய கிஃப்ட்டை கொடுக்க காத்திருக்குப்பா அப்படின்னு நாசா சொல்லியிருந்துச்சு. அதில் முதல் கிஃப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 7ஆம் தேதி மூன் ஜூபிட்டர் கன்ஜக்ஷன். ஓகேவா? ரெண்டாவது டிசம்பர் 13 ஆரம்பிச்சு 14ஆம் தேதி வரைக்கும் ஜெமினிட் மீட்டியார் ஷவர் பீக். இதை பற்றி அதுக்கப்புறம் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இது இங்கே நாசா சொல்கிறத சொல்லிடுறேன். ரெண்டாவது சொன்னாங்களா, 3ஆவது ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா வர்ற 19ஆம் தேதி நடக்க போகுது. அதாவது இந்த 3i அட்லஸ் இருக்குல்ல, நம்ம சேனல் ஃபாலோ பண்ணுற எல்லாருக்கும் இது நல்ல பரிட்சமான பேர் நினைக்கிறேன். இதை நம்ம பூமிக்கு ரொம்ப க்ளோசஸ்ட் அப்ரோச்சை அன்றைக்கி தான் பண்ண போகுது, வர்ற 19ஆம் தேதி. இந்த 3 ஈவெண்ட்ஸில் மொதல் ஈவெண்ட் நடந்து முடிஞ்சிருச்சு. ரெண்டாவது ஈவெண்ட் இப்போ தான் சுட நடந்து முடிஞ்சிருக்கு, மக்கள் பயந்தீங்களா அந்த ஈவெண்ட்டு. 3ஆவது ஈவெண்ட் இனிமேல் தான் நடக்க போகுது. கிளாரிட்டியாக இருக்கீங்களா பேசிக்கில்? ரைட்டு. யூஸ்வலாக இந்த மீட்டியார் ஷவர்ஸ் இருக்குல்ல, இந்த விண்கல் மழைன்றது, இது காமெட்ஸ் இருக்குது பாருங்கள், வால் நட்சத்திரம்னு நம்ம தமிழில் சொல்லுவோம். இதை பேஸ் பண்ணி தான் நடக்கும். அதுவும் அந்த காமெட்ஸ்லேருந்து இந்த பார்ட்டிகல்ஸ்லாம் சின்ன சின்ன துகள்களாக அது ஒரு மாதிரி ஷைனியாக வெடிக்கிற மாதிரி காட்சிகள் நம்ம இங்கேருந்து பார்க்குறப்ப தெரியும். இதை வச்சு நம்ம மீட்டியார் ஷவர்னு பொதுவாக வகைப்படுத்துவோம். ஆனால் அந்த ஜெமினிட் மீட்டியார் ஷவர் இருக்குல்ல, இது என்டையராகவே டிஃப்ரெண்ட்டான ஒன்றுன்னு சொல்லலாம். என்னன்னா, இந்த மீட்டியார் ஷவர்ஸ் இருக்குல்ல, இது ஆஸ்ட்ராய்டை பேஸ் பண்ணி நடக்கும். கமெட்னா வால் நட்சத்திரம், ஆஸ்ட்ராய்ட்னா சிறுகோள், விண்கல், எப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இதை பேஸ் பண்ணி நடக்கிறது தான் இதில் ரொம்ப யூனிக்கான விஷயமே. அதுவும் இந்த டைமில் பிரைட்டாக ஒரு கலர்ஃபுல் ஈவெண்ட்டாக நம்ம வானத்தில் பார்க்க முடியும். இது இன்னும் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, இந்த அரோரா போரியாலிஸ் கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பீங்க. வானியல் நிகழ்வு, சூரிய புயல் ஏற்படுறப்ப நம்ம பார்க்கறது. அந்த நிகழ்வு சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸாக ஒரு சின்ன சின்ன ஆப்ஜெக்ட்ஸை பேஸ் பண்ணி அங்கங்கே ஃபாலோன் எப்படிங்க இருக்கும், அப்படி இருக்கும். புரிஞ்சிச்சா? ரைட்டு. ஒரு ஆஸ்ட்ராய்டு சொன்ன பார்த்தீங்களா, இந்த ஜெமினைட் சார்ந்து, அந்த ஆஸ்ட்ராய்டு பேர் 3200 ஃபேதான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அப்பல்லோ ஆஸ்ட்ராய்ட்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இதில் ஒரு ஆஸ்ட்ராய்டாக தான் இந்த ஆஸ்ட்ராய்டை பார்க்குறாங்க. இது வரைக்கும் மனித குலம் கண்டுபிடிச்ச அப்பல்லோ ஆஸ்ட்ராய்ட்ஸோட எண்ணிக்கை 21,083ன்னு இது வரைக்கும் நம்பப்பட்டுக்கிட்டு இருக்கு. அதில் ஒன்று தான் இந்த 3200 ஃபேதான். ஆக்சுவலி ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா? இது வரைக்கும் நாம் பெயர் வச்ச ஆஸ்ட்ராய்ட்ஸ் இருக்குல்ல, அதில் சூரியனுக்கு ரொம்ப அருகில் போய் ஆர்பிட் பண்ணுற ஒரு ஆஸ்ட்ராய்டுன்னு பார்த்தீங்கன்னா அது இந்த ஃபேதான் தான். இந்த அளவுக்கு ஒரு தனி விஷயம் இந்த ஃபேதான் கிட்ட இருக்கு. இந்த 3200 ஃபேதான் இருக்க பார்த்தீங்களா, இது ஜெமினி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கான்ஸ்டலேஷனில் அமைஞ்சிருக்கிறதுங்க. அதாவது விண்மீன் கூட்டம்னு நம்ம தமிழ் சொல்லுவோம் பாருங்க, கான்ஸ்டலேஷன் அப்படின்னா அதில் அமைஞ்சிருக்கிறது. இது ரேரஸ்ட்னு சொல்லலாம். எதை வச்சு? ஒன்று காமெட்டாக இருக்கணும், இல்லைனா ஆஸ்ட்ராய்டாக இருக்கணும். ஆனால் இது ஒரு ஹைப்ரிட். காமெட் ஆஸ்ட்ராய்டு ரெண்டுத்தோட பிணைப்பு மாதிரி தான்
இந்த 3200 ஃபேத்தான் இருக்குல்ல, இது காட்சி அளிக்குமே. என்ன ப்ரோ ஏதோ ஃபேத்தான்றீங்க, ஏதோ ஜெமினேன்னு சொல்கிறாங்க, ஜெமினைட்னு வர டேர்ம் பண்ணுறாங்க, எங்கேருந்து இந்த வார்த்தைகள்லாம் பிடிக்கிறாங்க புரியலன்னு பல பேர் குழப்பம் வரும். அதை பற்றி இப்போ கிளியராக சொல்லிடுறேன். ஆக்சுவலாக அந்த கிரீக் மித்தாலஜிலாம் நிறைய பேர் படிச்சிருப்பீங்க. அதுவும் காட் ஆஃப் வார் விளாட்றவங்களாம் அது அத்துப்படின்னு சொல்லலாம். ஹீலியஸ்னு ஒரு கடவுளை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதாவது சூரிய கடவுள்னு சொல்லுவாங்க அந்த கிரீக் மித்தாலஜியை பொறுத்த வரைக்கும். அந்த சூரிய கடவுளோட புதல்வன் பையனாக பார்க்கப்பட்டவர் தான் ஃபேத்தானுங்க. இந்த கிரீக் மித்தாலஜியை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த ஃபேத்தான்ற பேரை தான் இங்கே வச்சுருக்காங்க. எதுக்கு சம்மந்தமில்ல இந்த பேரை கொண்டு வரணும்னு கேட்டிங்கன்னா, நான் முதல்லயே சொன்னேன், நாம் நேம் பண்ண ஆஸ்ட்ராய்ட்ஸ்லேயே சூரியனுக்கு ரொம்ப அருகில் போய் ஆர்பிட் பண்ணுற ஆஸ்ட்ராய்ட் இந்த ஃபேத்தான்னு சொல்லிட்டு. அப்போ இதுக்கு அந்த பேர் கரெக்டாக இருக்குமா? சூரிய பையன், அவர் தான் அப்பா கிட்ட கொஞ்சம் நெருங்கி போக முடியும், அதுமாரி நம்ம பையனாக கன்சிடர் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் ஃபேத்தான்ற பேரை இங்கே வச்சுருக்காங்களே. சரி ரைட்டுப்பா, பெயர் காரணம் புரிஞ்சிச்சு. இந்த ஈவெண்ட்டை பற்றி சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, இந்த 3200 ஃபேத்தான் இருக்குல்ல, இதை சில டெப்ரி ஃபாலோ பண்ணிகிட்டே வரோங்க. கிட்டத்தட்ட அதோட வால் மாதிரி வச்சுக்கோங்களேன். வால் நட்சத்திரம் நம்ம முடிவு பண்ணுறாங்க அதுக்குன்னு, அதை ஃபாலோ பண்ணிட்டு சில ஆப்ஜெக்ட்ஸ் போகிறப்ப நம்ம இங்கேருந்து பார்க்க வால் மாதிரி தெரியுமா, மைண்ட் அடி வச்சுக்கோங்க. இது நம்ம பூமியோட அட்மாஸ்பியர் இருக்குல்ல, அங்கே என்ட்ரி கொடுக்குறப்ப எரிய ஆரம்பிச்சிடும். இது பொதுவாக நடக்கிறது தானே. பிகாஸ் நம்ம பூமியை பாதுகாத்துட்டு இருக்க ஒரு கண்ணுக்கு தெரியாத ஷீல்டு தான் இந்த அட்மாஸ்பியர் அப்படின்னு சொல்கிறது. அந்த அட்மாஸ்பியரை கடந்தால் தான் பூமிக்குள்ளே என்ட்ரி கொடுக்க முடியும். ஓகேவா, எப்பேற்பட்ட ஆப்ஜெக்டாக இருந்தாலும். அப்படியே அந்த அட்மாஸ்பியர் சார்ந்து இது என்ட்ரி கொடுக்க ட்ரை பண்ணுறப்ப எரிஞ்சிடும். அதனால பெரிய கற்கள் ஆர்ஜின் ஆகி வந்திருந்தாலும் அட்மாஸ்பியர் கடந்து வர்றதுக்குள்ளே எரிஞ்சிடும். அதனால பெரிய விண்கற்கள் இங்கே பூமியில் இம்பாக்ட் ஏற்படுத்துறது கிடையாது. இது போல் நிகழ்வு நடக்குது பார்த்தீங்களா? அப்போது ஒரு மாதிரி லைட்ஸ்லாம், ஒரு பல 100 நட்சத்திரங்கள் ஒரே புள்ளியில் இணைஞ்சு மினுக்குன்னு அப்படிங்க இருக்கும். அந்த மாதிரி மினுமினுப்பான ஒரு விஷயத்தை நம்ம வானத்தில் பார்க்க முடியும். ஒரு டெப்ரி இப்படி வந்து ஃபால் ஆகிறதுக்கே இப்படி சொல்கிறோம். இது மாதிரி நூற்றுக்கணக்கான டெப்ரி வந்து ஏர்த்தோட அட்மாஸ்பியரில் மோதுறப்ப அது எவ்வளோ மினுமினுப்பான பட்டு பட்டுன்னு போகிற ஒரு காட்சியாக இருக்கும். வச்சு பார்க்க முடியுதா? கிட்டத்தட்ட ஒரு மழை மாதிரி இருக்குல்ல. இதுதான் மக்களே இந்த ஜெமினைட் மீட்டர் ஷவர் அப்படின்னு சொல்கிறது. இந்த மீட்டர்ஸ் இருக்குல்ல, ஆக்சுவலாக அந்த ஷவர் நிகழ்ப்போ பார்த்தீங்கன்னா ஜூபிட்டர் பிளானட் இருக்குல்ல, அதுக்கு ரொம்ப அருகில் நடக்கும். ஏற்கனவே பிரைட்டஸ்ட் பிளானட்டா அதுக்கு அருகில் நிகழ்வு நடக்கிறது இன்னும் சூப்பராக அந்த ஜொலிஜிபி தலைமை எனக்கு காமிச்சு கொடுத்துரும். உதாரணத்துக்கு இங்கே பாருங்கள், இங்கே ஜூபிட்டர் இருக்குது, இந்த ஜெமினைட்ஸ் ரேடியன்ட் இருக்குல்ல, அது இந்த பக்கம் இருக்குது. இங்கேருந்து தான் ஒரு மீட்டராக வெளியே வராமல் நம்ம பார்க்க முடியும். இப்படி வர்றப்ப அந்த பிளானட்டை ஒட்டி இது வரதுனால என்னவோ மினுமினுப்பு தன்மை அப்படி இருக்கும். அந்தளவுக்கு ரொம்ப யூனிக்கான ஈவெண்ட் இது. இதை டார்க்கஸ்ட் ஸ்கைஸ் இருக்குல்ல, அந்த ஸ்கைஸை நீங்கள் நோட் பண்ணி பார்க்கும்போது தான் கிளியராக பார்க்க முடியும். வெறுங்கல்லே பார்க்கக்கூடிய நிகழ்வு தான் இல்லைன்னு சொல்லலை, பட் ரொம்ப கிளியராக தெரியணும்னா இது இப்போ டார்க்கஸ்ட் விஷயத்தை நீங்கள் அங்கே ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். அவ்வளோ அடர்ந்த இருள் சூழ்ந்த வானமாக இருக்கிற பகுதியில் இந்த நிகழ்வு ரொம்ப ஈஸியாக தெரியும். அது எந்த அளவுக்கு சருன்னு போயிட்டு இருக்கோன்றதை இந்த ரூட்டிங் வச்சு பாருப்ப உங்களுக்கே தெளிவாக புரிஞ்சிக்க முடியுங்க. இதில் 1 மணி நேரத்துக்கு நீங்கள் எவ்வளோ வரைக்கும் பார்க்க முடியும் தெரியுமா? கிட்டத்தட்ட 120 ஜெமினைட் மீட்டியார்ஸை உங்களால் பார்க்க முடியும். இவ்வளோ தூரம் நான் எக்ஸ்பிளைன் பண்ண பார்த்தீங்களா? அந்த நிகழ்வு இப்போ நடந்து முடிஞ்சிருக்கா? இது நீங்கள் பார்க்காம இருந்தால் எப்படி? உலகத்தில் பல நாடுகளும் நடந்திருக்கு, இன்க்ளூடிங் நம்ம இந்தியா, தமிழ்நாடு, சென்னையிலையும் ஸ்கையில் இதை பார்க்க முடிஞ்சிருக்கு. உலகம் முழுக்க பதிவு பண்ணப்பட்ட காட்சிகள் இருக்குல்ல, குறிப்பாக அமெரிக்கா, ஹரிசோனாவோட பகுதிகள், அமெரிக்காவில் இன்னும் பல பகுதிகளில் கண்டெடுக்கப்பட்ட காட்சிகள். அது எல்லாத்தையும் டைம் லேப்ஸ் வீடியோ பேஸ்லையும் ரியல் டைம் வீடியோ பேஸ்லையும் இப்போ காட்டுறேன் பாருங்கள். எவ்வளோ அழகான காட்சி. அப்படி சர்ன்னு மீட்டியார்ஸ் எந்த அளவுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்க அழகா இப்போ நீங்கள் தெளிவாக பாருங்கள்.
மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான். இயற்கையோட அழகு இருக்குல்ல, இதை பயத்தோடு பார்க்காதீங்க, பரவசத்தோடு பாருங்க, சூப்பராக இருக்கும். அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்டை விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் அன்பார்ந்த மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமாக ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமாக தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.